அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கில வருட பிறப்பு அன்று காலை எழுந்தவுடன் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ள உங்கள் கையில் ஒரு 10 பவுன் நகையாவது கட்டாயமாக சேர்ந்திருக்கும். இந்த வழிபாடு ரொம்ப எளிமையானது. இந்த வழிபாடு எங்கே செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் கிச்சனில் தென் கிழக்கு பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பூஜை அறையில் செய்யலாம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் ஆங்கில வருட பிறப்பன்று உங்களால் பூஜை செய்ய முடியாதவர்கள் இதை கிச்சனில் வைத்து செய்திருங்க. பூஜை செய்ய முடியும் அப்படி இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை அறையில் வைத்தோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போக முடியுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது இந்த வழிபாடு செய்திடுங்க. இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, கட்டாயமாக ஒரு செம்பு நமக்கு தேவைப்படும். பித்தளை செம்புனா ரொம்ப நல்லது, அல்லது காப்பர் செம்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணீர் ஃபுல்லாக பிடிச்சு வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் நீங்கள் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு நகை சேர்க்க வேண்டும், பணம் சேர வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துடுங்க. இந்த நீரில் சோம்பு மட்டும்தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்க, மற்ற எதுவுமே நீங்கள் சேர்க்க போகிறது கிடையாது. சோம்பு, தண்ணீர், கொஞ்சம் பன்னீர், அப்புறம் வாசனை பொருள் நம்ம சேர்க்கணும். அதாவது நீங்கள் கிராம்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். இது ஏதாவது ஒரு வாசனை பொருள் சேர்த்துக்கோங்க போதும். இது மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வச்சுடணும். உங்கள் இல்லத்தில் கட்டாயமாக மகாலட்சுமி தயார் படம் எல்லோருடைய வீட்டில் இருக்கும். அந்த தயார் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க. வைத்துட்டு அந்த ஐட்டம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு நகை சேர வேண்டும், பணம் சேர வேண்டும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு நிறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் நேரம் நீங்கள் பூஜையில் வைத்துடுங்க. வைத்துட்டு நீங்கள் பூஜையெல்லாம் செய்துட்டு, மகாலட்சுமி பூஜை செய்தாலும் சரி, குலதெய்வ பூஜை செய்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வம் பூஜை செய்தாலும் சரி, நீங்கள் எந்த வழிபாடு செய்கிறீங்களோ செய்து முடிச்சுட்டு இந்த நீரை ஒரு மாவிலை இலையாலையும் அல்லது பார்த்தோன்னா வெற்றிலை இலையால் நீங்கள் வீடு முழுவதும் இந்த நீரை தெளிச்சிடுங்க. பணம் வைக்கிற இடத்துலையும் பீரோவில் தெளிச்சிடுங்க. போதும், உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு கிடைக்கும். இந்த சோம்பு நீர் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது மற்றும் நம்மளுடைய கேட்டதை கொடுக்கக்கூடிய வசியம் அதற்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால் நமக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். பணம் சம்மந்தப்பட்டது கேளுங்க. அதாவது நீங்கள் ஒன்று பணம் ஏதாவது சொத்து வாங்கணும்னு வேண்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நகை வாங்கணும்னு வேண்டிக்கோங்க. என்ன வேண்டுதல் வைத்தாலும் இந்த சோம்பு நீர் வாற்று நமக்கு கேட்டது கொடுக்கக்கூடியது. ஒரு அற்புதமான சக்தி இதற்கு இருக்கின்றது. இந்த பரிகாரம்லாம் ரொம்ப ரகசியமாக செய்வாங்க. இந்த சோம்பு வைத்து இந்த சோம்பில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக உள்ளது. நமக்கு கேட்டது அப்படியே கொடுக்கிற சக்தி இதற்கு இருக்கின்றது. இந்த பரிகாரம் ஒரு முறை மட்டும் செய்து பாருங்க. அடுத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்வில் கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை 100% இந்த சோம்பு நமக்கு கொடுக்கும். இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிறத வைத்து தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த தண்ணீர் வீடு முழுவதும் தெளிச்சுட்டு மற்ற நீரை பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்துல நீங்கள் வச்சலாம். இதை செய்துட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் புதிதாக அன்றைய நாள் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பு வைத்து நீங்கள் செய்துக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் உள்ளங்கைக்குள்ளே வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் பாசிட்டிவாக கேளுங்க. எக்காரணத்தை கொண்டும் எனக்கு கடன் தீரணும் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் அந்த நாள் வரவே கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருந்தாலும் கடனை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கு பார்த்து அந்த 1ஆம் தேதி அந்த ஆங்கில புத்தாண்டு அன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவான எண்ணத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அதாவது எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னா, ஏன்னா ஒரு கடன் இருக்குன்னா அதை அடைப்பதற்காக நமக்கு பணம் தேவை. அப்போ நீங்கள் அந்த கடனை யோசிக்காதீங்க, அதற்குள்ள பணத்தை மட்டும் நீங்கள் யோசிங்க. இப்போ ஒரு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது, 7 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா 5 லட்சம் பணம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 லட்சம் பணம் என்கிட்ட இருக்குது, எனக்கு வந்துட்டே இருக்குது, என் கையில் எப்போதுமே பணம் சேர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு 5 நிமிடம் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு ஃபுல் பாசிட்டிவ் வைப் மட்டும் அந்த கல்லுப்பில் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியில் அந்த கல்லுப்பு போட்டு முடிச்சு போட்டு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது நிலைவாசலையோ அல்லது பணம் வைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. நிலைவாசலில் கூட நீங்கள் கட்டி விட்டுறலாம். ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இதில் அந்தளவுக்கு சக்தி இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய கண் பார்க்குற இடத்துல கூட இந்த மூட்டையை வச்சிடலாம்.
நீங்கள் எங்கே வைக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 9 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வரையாவது இருக்கட்டும். அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை இல்லாமல் மற்ற நாளை இந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. மிக சிறப்பான நல்ல பலன் உங்களுக்கு இது கொடுக்கும். நீங்கள் கல்லுப்பு கையில் வைத்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. பாசிட்டிவிட்டி அந்த கல்லுப்பில் அதிகமாக கொடுத்துட்டு அந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த நெகட்டிவ் தாட்டும் நமக்கு வராது. இந்த 2 பரிகாரம் மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் கையில் நிச்சயமாக அடிக்கும். நீங்கள் கட்டாயமாக கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நீங்கள் நகையோ பணமோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவு உங்கள் கையில் சேரும். நிச்சயமாக சேரும். பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக சேரும். இந்த நீர் பரிகாரமும் இந்த கல்லுப்பு பரிகாரம் நிச்சயமாக செய்து பாருங்கள். உங்களுக்கு கோடி பலன் நிச்சயமாக கிடைக்கும். மற்றும் ரொம்ப முக்கியமானது மகாலட்சுமி பூஜை. முதல் நாளே நீங்கள் லக்ஷ்மி பூஜை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. தாயோட படத்திற்கு ஒரு மல்லிகைப்பூவோ தாமரைப்பூவோ வைத்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து 108 போற்றிகள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். குங்குமத்தாலே அர்ச்சனை பண்ணலாம். 1 ரூபாய் நாணயம் 108 நாணயத்தாலும் அர்ச்சனை பண்ணலாம். பூக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். நீங்கள் காலையோ அல்லது மாலையோ எந்த நேரத்தில் பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் அல்லது பாசி பருப்பு பாயசம். நம்ம பாயசத்தில் கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பாசி பருப்பு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும். எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பு நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் வச்சிடலாம். வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். ஏன்னா நம்ம முதல் நாள் இது மட்டும் நீங்கள் வைத்தா போதும். எளிமையாக வழிபாடு செய்யுங்க. நல்லா இந்த நாளை செலிப்ரேஷன் பண்ணுங்க. இந்த நாளை கொண்டாடுங்க. வருடத்தில் ஒரே ஒரு நாள் தான் ஒன்று வரும் நமக்கு. இந்த நாளை கொண்டாடுங்க. 2025ஆம் ஆண்டு கொண்டாடினீங்கன்னா 2026 உங்களுக்காக சிறப்பான ஆண்டாக வரும். எப்போதுமே நமக்கு ஒவ்வொரு நாளுமே கொண்டாட்டம் நாளாக நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நாளுமே நமக்கு சிறப்பான நாள் தான். எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் தான். நம்மளுடைய எண்ணத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றது. நீங்கள் நல்ல விதமாக நினைத்தோம் அப்படின்னா நல்ல விதமாக நடக்கும். நெகட்டிவாக எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தை உயர்வாக பண்ணுங்கள், நீங்கள் உயர்வாக வாழ்வீங்க. எப்போதுமே வசதியாக வாழணும் அப்படிங்கிறவங்க வசதியாக நினைத்துக்கோங்க. உங்களை நீங்கள் வசதியாக வாழ்வீங்க. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கோடீஸ்வரி அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரியாக தான் வாழ்வீங்க. இந்த ஆண்டில் நீங்கள் நகை வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு எய்மாக வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக முடியும். எந்த ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு சாதாரணமாக ஆண்டாக தான் நம்மளால் கடக்க முடியும். எப்பயும் போல தான் நம்ம கடந்து கொண்டே இருப்போம். இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லாமே நம்மளால் முடியாது எதுவுமே உலகில் கிடையாது. முயற்சி செய்தால் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். இறை அருளோடு நமக்கு கிடைக்கும். நம்ம முயற்சி செய்யும்போது தான் இறைவனோட அருளும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நமக்கு எதுவுமே நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இறைவனோட அருளும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. முயற்சி செய்யும்போது அந்த இறைவன் நம்மளை புஷ் பண்ணுவார். நிச்சயமாக நம்மளை தூக்கி விடுவார், உயரத்துக்கு அனுப்பி விடுவார். நம்ம நம்பிக்கையுடன் இருக்கும்போது தான் நமக்கு எல்லாமே நமக்கு வெற்றி நமக்கு கிடைக்கும். பி பாசிட்டிவாக இருங்க. இந்த வருடம் எல்லோருக்குமே இது சிறப்பான வருடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னமும் நிறைய ஆங்கில வருட பிறப்புக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சேனலில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கவங்க சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.